ஸ்டில்னஸ் ஆஃப் மைண்ட், மன அமைதியின் உண்மையான அர்த்தம். நண்பர்களே, நாம் தினமும் 1000 கவலைகளை சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். டென்ஷன்ல, குழப்பத்துல, 1000 யோசனைகள்ல சிக்கி இருக்கிறோம். அப்போ சிலர் கேட்கிறார்கள், மைண்ட பிளாங்கா வச்சுக்கிட்டா யோசனை நல்லா வரும் இல்லையா? இல்லை, மாறாக மைண்ட ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டில்லாக்க முயன்றால் அதுக்குள்ளே குப்பைகள் கூட வேகமா சேர்ந்துவிடும். அப்படியென்றால் என்ன செய்யலாம்? ஸ்டில்னஸ் ஆஃப் மைண்ட் என்றால் வெறுமனே எதையும் யோசிக்காதது இல்லை. மாறாக மனம் எங்கே போகுது, எந்த தாட், எந்த ஃபீலிங் தான் நம்மை டாமினேட் பண்ணுது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதை அடையாளம் கண்டு அதன் பின்னாலே மெதுவா சிரித்தபடியே நம்ம எண்ணத்தை செலுத்தி கண்ட்ரோல் பண்ண வேண்டும். இதை ஒரு உதாரணத்தோடு சொல்றேன். ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடிக்கொண்டிருக்குது. அதுக்கு டிரைவர் இல்லாம தறி கெட்டு போய்கிட்டே இருக்கு. நாமேனும் பிளக்கே கட் பண்ணிட்டோம்னா அது திடீர்னு நின்றுவிடும். ஆனா பாதையில மற்ற ட்ரெயின்களும் பாதிக்கப்படும். அதனால டிரைவர் என்ன பண்ணுவான்? லைனை மாத்தி மாத்தி மெதுவா ஒரு வேற என்ஜினை பின்னாலே அனுப்புவான். அது நெருங்க நெருங்க ஸ்பீடை குறைத்து அந்த ட்ரெயினோட கப்பலாகி அப்புறம் மெதுவா கண்ட்ரோல்ல கொண்டு வந்து நிறுத்துவான். அதே மாதிரிதான் நம்ம மைண்டும். அதுல ஓடிக்கொண்டிருக்கும் டாமினேட்டிங் ஃபீலிங்க நம்மால சடனா நிறுத்த முடியாது. அதை பின்தொடர்ந்து புரிந்து கொண்டு மெதுவா கண்ட்ரோல் பண்ணணும். அப்போதான் உண்மையான ஸ்டில்னஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். நானும் இன்னும் அந்த ஹோம்ஒர்க்கை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். வாழ்க்கைனா ஒரே ஏணி மாதிரி. ஒரு கை மேலே அறிவை பெற்று முன்னேற, மற்றொரு கை கீழே கீழே இருப்பவனை தூக்கிவிட. 2 கைகளையும் மேலே தூக்கினால் சுயநலம், 2 கைகளையும் கீழே விட்டால் இழுத்து போடுவான். அந்த பேலன்ஸ் தான் வாழ்க்கை. அதனால நண்பர்களே, மன அமைதி என்பது ஓய்வில்லை, அறிவோடு கூடிய அமைதி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லார் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.